अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 17 2025 திங்கட்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 3ஆம் திருநாள். அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, திருத்தியை திதி மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு இடம் விற்கணும், இல்லை வீடு விற்கணும், எதுவுமே ஒரு விஷயத்தில் விற்க மாட்டேங்குது. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் நிறைய பேர் இருப்பீங்க, பில்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. இவர்களுக்கு அந்த வியாபாரம் ஆகாத ரொம்ப பழைய நிலங்கள் இருந்தால் அதில் நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிள். ஒரு கோவிலுக்குள்ளே போனோன்னே எப்படி நம்ம மணி அடிப்போம், அந்த மாதிரி ஒரு மணி மட்டும் அந்த இடத்துல கட்டி வச்சிடணும். அந்த இடத்துல ஒரு கோல் போட்டு அந்த இடத்துல மணி கட்டி வச்சிருது. அந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒரு குட்டி மணி கட்டிடுறது. கட்டினீங்கன்னா போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தின் மூலிமா அந்த இடம் விற்கும், அந்த வீடு விற்கும். உங்களுக்கான பல பிரச்சனைகள் தீரக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பிள் பரிகாரம். ஆனால் பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கு. பல பேர் இதனால் ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறந்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நாள் சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா மீன ராசி அல்லது மீன லக்னம், அதுலேயுமே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு வெந்நீரில் பசு நெய் இருந்ததுன்னா கொஞ்சோண்டு கலக்கி சாப்பிட்டு போங்க. சராசரியாக சந்திராஷ்டமங்கிறது ஒரு 2 மணி நேரம் தான் ஆக்சுவலாக வேலை செய்யும். அப்போ தான் குழப்பங்கள் கொடுக்கும், மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து எடுத்துன்னு பண்ணிட்டு போகலாம். முருகப்பெருமான மனசார வணங்கினால் போகிறோம், பல பிரச்சனைகள் ஒழிச்சிடும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஒரு மாசமா மூத்தவங்க மூலியமா பிரச்சனை, வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் பிரச்சனை, கொடுத்த கடன் திரும்பி வராமல் இருக்கிறது, இல்லை யார்கிட்டயா நம்பி பணம் கொடுத்துருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் இன்றைய நாள் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்றைய நாள் பார்த்தவங்களது உங்களுடைய ராசி அதிபதிய நட்சத்திரம் தான் இன்றைய நாள் சந்திரன் இருக்கு. அதனால பயங்கரமான வேகத்துடன் ஒரு காரியத்தை எடுத்து ஜெயிக்க போறீங்க. மனைவியாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உடல்நிலைகள் நல்லா இருக்கும். அவர்கள் மூலியமா ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். முருகப்பெருமான மனசார வணங்குங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஒரு ஜாதகம் வெற்றி பெறணும் அப்படின்னா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், இது மூன்றுமே சிறந்து விளங்கும் போது அவர்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எழுதி கொடுக்கலாம். இந்த மாதிரி நாட்களில் ரிஷபராசி நண்பர்கள் வெற்றி அடைவீர்கள்ங்கிறது டவுட்டே கிடையாது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, நீங்கள் தான் முன்னிருந்து ஒரு விஷயத்தை முடிப்பீங்க. தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் சரியான வெற்றி, பாசிட்டிவான ரிசல்ட் வரும். எந்த போட்டி என்று வந்துவிட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிற பிராப்தம் தான் அதிகம். உணவு தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள், இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய நபர்கள், காவல்துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறவங்க, பிடி டீச்சர்ஸ், இவங்க அத்தனை பேருக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தன பிராப்தம் கொடுக்கக்கூடிய நாள். ஆண்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கப்படுது. ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாயாக இருந்து அந்த செவ்வாய் உங்க ராசி லக்னத்திலே உட்கார்ந்துருக்கனால இன்றைய நாள் நிலப்பலன்கள் சார்ந்த வியாபாரம், யாரையா மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ, பொலிட்டீஷியனாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் கனரகம் சம்மந்தப்பட்ட வியாபாரிகள் இருக்கீங்களோ, எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, கை மாற்றி விட்டு கமிஷன் பார்க்கக்கூடிய ஒரு ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து அதில் நீங்கள் பணம் பார்க்கக்கூடிய எந்த ஒரு விற்பி, எந்த ஒரு தொழில் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய ஏற்றம் தான். அவ்வளோ சீக்கிரம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு அந்த நோக்கம் கண்டிப்பா முடிகிற வரைக்கும் நீங்க ஓய மாட்டீங்க. அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். அண்ணன் தம்பிகள் மூலியமா இன்றைய நல்ல விஷயம் நடக்கும். அமோகமான நாள். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்துல பொதுவா செவ்வாய் நின்ற நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கும் பொழுது வீடு வாங்குறது, காளை மாடு வாங்குறது, விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலான்னு எண்ணங்கள் தோன்றும். அதெல்லாம் பண்ணி பெரிய அளவுக்கு நீங்கள் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம், இது எல்லாமே நிலத்தின் மூலியமாக
ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை சிந்தித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். ஒரு விஷயத்தை திட்டமிட்டு ஜெயிக்கணும்னா அதுக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்கும். அந்த 4ஆம் இடத்துல சந்திரன் சுகஸ்தானத்தில் உட்காரும் பொழுது நீங்கள் நினைச்சது கைகூடும். அபாரமான வெற்றி. ஆர்கிடெக்சர், டிசைன், கட்டுமான துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள். எல்லா நாளும் அப்படி கிளாரிட்டி இருக்காது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சரியான கிளாரிட்டி. எதை நீங்கள் பிளான் பண்ணாலும் அந்த விஷயத்தை வந்து முடிச்சே தருவீங்க. ஏன்னா மனசு வந்து ஓப்பனாக இருக்கும். சில நாளில் வந்து மனசு ஒரு மாதிரி டவுனாக இருக்கிறது, நம்மளால் முடியாதுன்னு தோன்றது, அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் விஷயம் எந்த விஷயத்தை எடுக்கணும்னாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்மளால் முடியும்னு நீங்கள் நினைக்கணும். நினச்சிங்கன்னா ஆகிடும். அந்த முயற்சி ஸ்தானத்தை வந்து பலப்படுத்துகிறார். அது ஒரு பெரிய அனுகிரகம். ஏன்னா 3, 9 கூடிய பாவகங்களில் சந்திரன் என்ற நட்சத்திரம் செவ்வாயாகும். அந்த செவ்வாய்ங்கிற ராஜகிரகம் 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் நினைக்கிறது கைகூடும். நண்பர்கள் மூலியமாகவும் வெற்றி உண்டு. மூத்தவங்க மூலியமா நல்ல ஆதரவை பெறக்கூடிய அற்புதமான நாள். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவர்களுக்கு யோகமான நாள். டென்டிஸ்டா இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நாட்கள்ல குழந்தைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சயின்ஸ், பயாலஜி இந்த மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள், அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எதாவது இருந்தால் கூட இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு விஷயத்தை ரொம்ப பிளான் பண்ணி பேசணும்னு நினச்சி தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா இன்றைய நாள் நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடும். நிறைய பேருக்கு மெட்டல்ஸ் வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் பெரிய ஏற்றத்தையும் நல்ல பொருளாதார ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கனிவாக பேசுறது நல்லது. இன்ஃபேக்ட் தேன் தடவிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த விஷயத்தையுமே ஒரு டக்குன்னு முடிக்கக்கூடிய ஒரு செயல்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். சூப்பராக இருப்பீங்க. ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயத்தை குறிக்கோளாக கொண்டு அந்த குறிக்கோள்களை நிறைவேற்றக்கூடிய பாவகம் சந்திரனினால் ஏற்படும். பிளான் பண்ணி அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் மட்டுமே டார்கெட் பண்ணி ஒரு விஷயத்த முடிக்கணும்னா அது சந்திரனுடைய அனுகிரகம் இருக்கணும். அது இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கு. சந்திரன் என்ற நட்சத்திரம் செவ்வாய், அது பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது. தெய்வ அனுகிரகம் முழுக்க முழுக்க இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், அப்படி ஒரு அனுகிரகம். பொதுவாக செவ்வாயுடைய பார்வை பலத்தோடு இருக்கக்கூடிய பலம் வந்து பயங்கர ஸ்ட்ராங். அது 9ஆம் இடம் மிதுனத்தில் உட்காந்துருக்கு. வீடு, நிலப்புறன்கள், வாகனங்கள், மலை மேலே ஏறி முருகன் கோவிலுக்கு செல்வது, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். சதுரகிரி முடிஞ்சால் போயிட்டு வாங்க. நிறைய பேருக்கு இந்த மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். வீடு வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல, ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியல, டெக்னிக்கலான எந்த விஷயத்தையும் பண்ண முடியலன்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சரியான ஏற்றத்தை கொடுக்கும். எல்லாருடையும் ஒரு ஆதரவு, எல்லாருடையும் அனுசரணையாக இருந்து ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் பிளான் பண்ணால் போகிறோம், அது ஆட்டோமேட்டிக்காக அதை ஜெயிச்சிடும். அமோகமான நாளாக இருக்க போகிறது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் என்ன பண்ணார்னா இடத்தை மாற்றுவார். மருத்துவ செலவுகளை கொடுப்பார். யாருக்கு மருத்துவ செலவு? வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவி, 2ஆம் குழந்தை, இவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஹெல்த் பிரச்சனை, ஜுரம் வரும், அதுக்கு வந்து லைட்டாக மாத்திரை மருந்து போடுற மாதிரி வரும். பெரிய பாதிப்புகள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாகவே திரிகோணத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய செவ்வாயும், அதாவது துலாத்துக்கு திரிகோணமாக இருக்குது, அவங்க ராசி லக்னத்திலிருந்து பார்க்கும் பொழுது அது 8ஆம் இடமா இருக்கு. ராசி அதிபதி போய் 8ஆம் இடத்துல உட்காந்துரும் பொழுது சண்டை போட்டு ஒரு காரியத்தை ஜெயிப்போம். உங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை நீங்கள் தட்டி கேட்கறதன் மூலியமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. எல்லாருனாலையும் அப்படி நடக்காது, ஆனால் இன்றைய நாள் அது நடக்கும். ஸோ பிளான் பண்ண காரியங்களோட பிளான் பண்ணாத காரியங்கள் தான் நன்றாக ஜெயிக்கும். ஒரே குறிக்கோடல் இருங்க, கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக முடியும். இரவு நேரத்தில் உணவை கரெக்டாக பார்த்து சாப்பிட்றது நல்லது. எதுவாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா ஃபுட் பாய்சனிங் ஆகும். கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபம் லாபம் லாபம், வெற்றி வெற்றி வெற்றி, எல்லாத்துலேயுமே வெற்றி. அசாத்திய சாதக சுவாமன் அசாத்தியம் தவகின்வத ராமதூத கிருபா சிந்து மத் காரியம் சாதய பிரபு. ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் அப்படி இருக்கு. லாபஸ்தானத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் எங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதோட திரிகோணத்துல உட்காந்துருக்காரு, மிதுனத்துல. சூப்பரா இருக்கு. நீங்க எந்த விஷயத்த பிளான் பண்ணாலும் சரி, 4 பேருடைய உதவியோட முடிப்பீங்க. கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய பிராப்தம் யாருக்கு? உங்களுக்கு. அப்படின்னா நீங்க செய்யறதோட மற்றவங்களோட ஹெல்ப் மூலியமா ஒரு விஷயம் நடக்குது. காரியத்தை வெற்றி செய்து கொள்வது. பிஸ்னஸ் 100% டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான்.
இந்த நாள்ல நீங்க தொட்டீங்கன்னா ஜெயிக்காம இருக்காதுங்கிற மாதிரியே சொல்லலாம். எல்லாத்துலயுமே நீங்க கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. மிகுந்த லாபத்தை கொடுக்கும் பெண்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ராசி ஆண்டனம் கருஞ்சிவப்பு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ருணம் ரோகம் க்ஷத்ருஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. அதாவது திரிகோணத்துல பொதுவா தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது தொழில் நிறுவனங்கள்ல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். கனரகம் சார்ந்தது, மெட்டீரியல் சார்ந்தது, டிரான்ஸ்போர்ட் சார்ந்தது, மைன்ஸ் அண்ட் மினரல் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மிகவும் யோகமா இருக்கும். பொதுவா வேலை இல்லாத யாரா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு இருக்கேன்னா கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். ஏன் கஷ்டப்பட்டு இருக்கோம்னா பொதுவா வருமானம் இல்லைனாவே கஷ்டம்தான். 4 பேர்கிட்ட பேச்சு வாங்கணும், எங்கே வேலைக்கு போறேன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம பிரச்சனை புரியாது. இந்த மாதிரி நாட்கள்ல அந்த பிரச்சனை எல்லாமே ஓயக்கூடிய தன்மை இருக்கு. எந்த விஷயத்துலயும் அந்த வேலை மட்டும் கிடையாது, எந்த விஷயத்துலையுமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கெப்பாசிட்டி மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு முதன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வீட்டிலலாம் பெரியவங்களா இருந்தாங்கன்னா சூப்பரா இருப்பீங்க. உங்க லைஃபே நல்லா இருக்கும். ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. ராசி ஆண்டர் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இப்போதான் நிம்மதியா இருப்பீங்க. கடந்த 1.5 மாசமா உங்க வாழ்க்கையில நீங்க படுற பிரச்சனை பயங்கரம். உங்க ஹெல்த்ல பிரச்சனை, வீட்லயும் தேவையில்லாம இஷ்யூ, எங்க போனாலும் சண்டை, நம்மளே நல்லதா இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி சண்டை போடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இப்போ வீடு கட்டுவீங்க. இப்போ பூர்வீக சொத்து உங்களுக்கு வரும். உங்களுடைய பூர்வீக சொத்தை விற்று பணம் வரும். இது எல்லாமே இன்றைய நாள் நடக்கும். ஏன்னா பாக்யஸ்தானத்துல சந்திரன், பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய், லக்னத்துல சனி. இப்போ நடக்கலைன்னா எப்போ நடக்கும்? நிறைய பேருக்கு மெயினாக பெண்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய வாய்ப்புகள், நீங்க நினைச்ச காரியங்கள் ஜெயிப்பது. யாரெல்லாம் அரசியல் இருக்கீங்களோ, கவர்மெண்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஐஏஎஸ் ஆகணும்னு இருக்கீங்களோ, யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப்ல ட்ரை பண்றீங்களோ அத்தனை பேருக்கும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த கொஸ்டின் மட்டும்தான் வரும். சூப்பரா இருப்பீங்க. எந்த ஒரு கவலையும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அஷ்டமத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாய், அதுதான் வேலை செய்யும். ஆனா அந்த செவ்வாய் எங்க இருக்காரு? சுகஸ்தானத்துல இருக்காரு. ஒரே விஷயத்துக்காக 2-3 பேர் போட்டி போட்டு நமக்கு வராதுன்னு சொல்லி விட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு தான் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உடம்பு ஹீட் ஜாஸ்தி ஆகும். மெயினாக சில பேருக்கு நரம்புகள் பாதிப்பு, சில பேருக்கு தகவல்கள் தப்பாக வருவது. சில பேருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா நம்ம போய் சேரக்கூடிய டைம் 8:15 நினச்சிட்டு ஓடுவோம். ஆனால் 8:05க்கெலாம் போய் சேர்ந்துருவோம். அவங்க சொன்னாங்க யுவர் லேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தா லாஸ்ட்டில் அவங்க வாட்சில் டைம் தப்பாக இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் நம்மள ஒரு சின்ன ஒரு தொய்வு ஏற்பட வைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கப்படுதான் நம்ம என்ன பண்ணணும்? நர்த்தன கணபதி வழிபாடு பண்ணிட்டு போனால் போகிறோம், எல்லாமே ஜெயிச்சிடலாம். மெயினாக நான் சொல்கிறது ஒன்று தான், மீனத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி கூட சண்டை போடாதீங்க, ஹஸ்பண்டோட சண்டை போடாதீங்க பெண்கள். மற்றபடி நீங்கள் பிளான் பண்ணது எல்லாமே நல்லபடி எனக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த பாதிப்பு கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது? முதல் ராசி லக்னம் கும்பம், 2வது துலாம், 3வது மிதுனம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.